ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோட நிலைய அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோட இளமுறை குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு பங்குனி மாதம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்கும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துலா ராசினியர்களே, பங்குனி மாதம் உங்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்தில் உச்சமிட்டு இருப்பதும், ராசிக்கு 2, 7 கூடிய செவ்வாய் 5இல் இருப்பதும், 9 பண்ணக்கூடிய புதன் 5ஆம் இடத்தில் இருப்பதும் வெகு முன்னேற்றம், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். தொழில்துறை நல்லா சொந்த தொழில் பண்ணுறவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ராசியை குரு பார்ப்பதும் வெகு சிறப்பு. உங்களுக்கு உத்தியோகத்தில் இருப்பவங்களும் நல்ல மாற்றங்கள், அதாவது செவ்வாயும் சூரியன் நல்லா இருப்பது அரசு துறையில், அதாவது காவல்துறை, மிலிட்ரி, பொறியாளர் துறைகள், டெக்ஸ்டைல் துறைகள் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், அதனால் வளர்ச்சிகளுக்கு ஏற்படுத்தக்கூடியது. ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைனு, எழுத்து, கணிதம் துறையில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். துளாராசினியர்கள் புறாமே துளாராசினியர்கள் கணவன் மனைவிகள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். வேலை பார்க்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஐடி பில்டு, சாஃப்ட்வேர் லைனு, கலைத்துறை சார்ந்தவர்களும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சுக்கிரன் உச்சமிட்டு இருப்பது பொன்பொருள், ஆடை வியாபாரங்கள் துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், புதிய வருமானத்தை ஏற்படுத்தும். டெக்ஸ்டைல் துறையில் இருப்பவர்களும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். அதேமாதிரி செவ்வாய் நல்லா வலுத்திருப்பது உங்களுக்கு ரியல் எஸ்டேட்டு, கான்ட்ராக்டு, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். அதே இது சூரியன் வளர்த்திருப்பது எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்டது, மின்சார சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வேலை தேடும், படித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, வேலை தேடும் மாணவர்களுக்கு, மாணவிகள், அதாவது இளைஞர்களுக்கு புறமே வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை உண்டாக்கும். நடுத்தர வயது புறமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். ஒரு 35 வயதுலேருந்து 50 வயதுக்குள்ளே இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். 6இல் சனி இருப்பது விவசாயத்துறையில் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு, ஆண் பெண்களுக்கு திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே குழந்தை உள்ளவர்களுக்கு மறு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை இப்போ ராசியாக உருவாக்குறது, அடுத்த குழந்தைகளுக்கும் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் வெகு சிறப்பான மாதம். 8 கூடையன் 6இல் உச்சமிட்டு இருப்பது பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். துளாராசினியர்கள் புறாமே அரசு காரியங்களில் டெண்டர் எடுத்தவங்க புறாமே பேலன்ஸ் நின்னது புறாமே வருவாயை ஏற்படுத்தும். இப்போ பில் பாக்கி இல்லாமல் உங்களுக்கு வசூலாகிடும். திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு புறாமே நல்ல ஒரு வாய்ப்பு. நிறையா துளாராசினியர்கள் நிறைய கல்யாணம் முடியாத புறாமே திருமணத்தை ஏற்படுத்தக்கூடிய பாக்கியங்களை உண்டாக்கும். இந்த துளாராசினியர்கள் புறாமே வாரந்தோறும் சனிக்கிழமை விநாயக பெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு அரளிப்பூ வாங்கி, அருகம்புல், அரளிப்பூ சேர்த்து அவருக்கு அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிட நன்றி, வணக்கம்.